அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். இந்த அற்புதமான பதிவை என்ன சொல்லலான்னா, நான் நிறைய எல்லாருமே என்ன சொல்லலான்னா கஷ்டப்படுறோம். அப்போ அந்த கஷ்டப்படுகிறோம் அப்படிங்கிற இதை என்ன சொல்லலான்னா எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புத்தன்மைகளை குறைவதற்குண்டான கண்டிப்பாக உங்களுக்கு சில மாற்றங்களை தெய்வ பலத்தால் உருவாக்க முடியும். அப்போ நிறையா விஷயங்கள் திதி சூனியத்திற்கு நம்ம சொல்லியிருக்கோம். திதி சூனியத்திற்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் சில பேர் என்ன சொன்னான்னா அதை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் சங்கடங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே என்ன சொன்னான்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் கோவில் பரிகாரங்கள் மூலமாக சில விஷயங்களை தேர்வு செய்துக்கலாம். போயிட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் பாதிப்புத்தன்மைகள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு குறையும். இப்போ இந்த திதிசூனியத்தின் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திதிசூனியத்தோடைய ஒரு விளக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்ல பலன் நடக்க வேண்டியது இருப்பதை தீமையாக மாற்றுவதும், தீமையாக நடக்க வேண்டி இருப்பதை தீமையான பலன்களாக மாற்றுவதும் திதிசூனியத்தின் வேலை. நல்ல பலன்களை கெட்டதாகவும் கெட்டதை அப்படியே கெட்டதாகவே மாற்றி கொடுப்பது தான் திதிசூனியத்தின் வேலையாகும். அப்போ நீச்ச பலனை உச்ச பலனாகவும், நீச்ச பலனை உச்ச பலனாகவும், உச்சத்தை நீச்ச பலனாக மாற்றுவதும் திதிசூனியம்தான். நீச்ச பலனை உச்ச பலனாக மாற்றுவது, உச்சத்தை நீச்ச பலனாக மாற்றுவதும் இந்த திதிசூனியம்தான். ஆண் குழந்தையை பெண் குழந்தை என்பதும், பெண் குழந்தையை ஆண் குழந்தை என்பது என்று மாற்றுவதும் திதிசூனியம்தான். திதிசூனியத்திற்கு அவ்வளோ பவர் உண்டு. அப்போ இந்த திதிசூனியத்திற்கு அவ்வளோ பவர் இருக்கிற காரணத்தினால நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த இதில் சொல்ல போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். ஒரு ராசியோ அந்த ராசியில் நின்ற கிரகமோ திதிசூனியம் அடையும் போது அதன் இயற்கைத்தன்மை மாறுபடுகிறது. ஒரு ராசியோ அந்த ராசியில் நின்ற கிரகமோ திதிசூனியம் அடையும் போது அதன் இயற்கையின் தன்மை மாறுபடுகின்றது. சுவர் பாவராகவும், பாவர் என்ன சொன்னா சுவராகவும் மாற்றம் பெறுகிறது. இதற்குத்தான் நாம் இப்போ பரிகாரங்கள் சொல்ல போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் இருப்பதுனால புதாளுகளும் இதை பார்த்து நீங்கள் பலன் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றுதான் இந்த இதை நம்ம இது புதிது தான். இப்போ பிரதமையும் துவாதசி திதியில் பிறந்தவர்கள், இந்த பிரதமை துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு மகரம் துலாம் பாதிப்படையும், சனி சுக்கிரன் பாதிக்கும். அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, திருவண்ணாமலையில் என்ன சொல்கிறாங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். 7 முறை பிரகாரத்தை எங்கள் திருவண்ணாமலையில் சுற்றணும். உண்ணாமலை அம்மனுக்கு என்ன சொல்கிறான்னா குங்கும அர்ச்சனை செய்யணும். கண்ணில்லாதவருக்கு அன்னதானம் செய்தல். செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் கடற்கரை கோவிலில் என்ன சொல்கிறான்னா வழிபாடு பண்ணணும். செவ்வாயும் திங்களும் கடற்கரை கோவிலில் வழிபாடு பண்ணணும். அதனால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் தேவிப்பட்டினம் கடற்கரையில் குளிக்கிறது
மிக மிக நல்லது. தேவிவட்டம் கடற்கரையில் வந்து குளிப்பது மிக மிக நல்லது. மணலால் சிவலிங்கம் பிடித்து வழிபடுவது இந்த நான் சொன்ன பிரதமை திதி. அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து துவாதசி திதிக்கு வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் திதி சூனியத்தோடைய தோஷம் குறையும், கண்டிப்பாக குறையும். பரிசித்து பாருங்கள், செயல்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆவீங்க. அதற்கடுத்து துவிதியையும் ஏகாதேசியும். இப்போ துவிதியையும் ஏகாதேசி திதியில் பிறந்தவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் தனுசு, மீனம். அப்போ தனுசு மீனம் அப்படின்னு சொல்லி வரும். தனுசு மீனத்துக்கு யார் வந்து என்ன சொல்கிறான்னா அதிபதி குரு. அப்போ காளகஸ்திநாதருக்கு வந்து என்ன சொன்ன பச்சை கற்பூர அபிஷேகம் செய்து காளகஸ்திநாதருக்கு பச்சை கற்பூர அபிஷேகம் செய்து நெய் விளக்கு ஞான பிரசன்னாம்பிகை சமேத காளகஸ்திநாதரை வழிபாடு பண்ணுதல். புதன்கிழமை ஏகாதேசி விரதம் அனுஷ்டித்தல் கண்டிப்பாக உங்களுடைய திதி சூடியத்தை போக்கும். அதற்கடுத்து கன்னியாகுமரி கடலில் குளித்து மணலால் சிவலிங்கம் பிடித்து பகவதி அம்மனை வழிபாடு செய்வதும் இந்த துவிதியை திதியில் பிறந்தவர்களும் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து திருதியை. அப்போ திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கு மகரம், சிம்மம். மகரமும் சிம்மமும் திதி சூனியமாக வரும். சனியும் சூரியனும் பாதிப்பை கொடுப்பார்கள். அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து தேவிபட்டினம் இவர்கள் போய் வந்து என்ன சொன்னால் தேவிபட்டினம் சென்று அங்குள்ள சிவனை வழிபடவும், திருநள்ளாறில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வழிபாடு செய்தல் மிக மிக நல்லது. இதை எப்போ செய்யணும் அப்படின்னா வந்து திங்கள் சனிக்கிழமைகளில் வந்து என்ன சொன்னான்னா செய்வது மிக மிக நல்லது. இதை செய்யுங்க. கண்டிப்பாக என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே திருதியை திதிக்கு வந்து என்ன சொன்னால் தேவிபட்டினம் ப்ளஸ் தேவிபட்டினம் போவது ரொம்ப நல்லது. திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரர் வழிபாடு, நெய் வாங்கி கொடுக்கும். திருநள்ளாறில் நெய் வாங்கி கொடுப்பது நல்லது. இதில் வந்து என்ன சொன்னா நமக்கு எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க, வருடத்தில் ஒரு முறை வந்து இந்த மாதிரி திதி சார்ந்த ஒரு பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு இந்த கட்டங்களின் மூலமாக, மகரம் சிம்மம் கட்டங்களின் மூலமாக பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து தனி மனிதனாகவே போய் முதல் நாள் நைட்டு தங்கிட்டு மறுநாள் வந்து இந்த கிழமைகளில் கூட உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். கிழமைகள் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அதே வந்து திருதியை திதியில் போய் முதல் நாள் நைட்டு தங்கி மறுநாள் அந்த திருதியை திதியில் இந்த வழிபாடுகளை வந்து ஏதாவது ஒரு கோயிலில் பண்ணிங்கனாலுமே பலன் கண்டிப்பாக உண்டு. அதற்காகத்தான் அந்த கோயில்கள் கட்டப்பட்டது. அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு கும்பமும் ரிஷபமும் என்ன சொல்கிறான்னா பிரச்சனைக்குரியது. அப்போ சனி சுக்கிரன் வந்து என்ன சொல்கிறான்னா பிரச்சனைக்குரியவன். அப்போ மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வந்து வழிபாடு செய்யணும். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வழிபாடு செய்தல், அந்த கோயிலுக்கு வந்து நெய் வாங்கி தருதல். அதற்கடுத்து கண் பிரச்சனை உடையவர்களுக்கு உதவுதல், தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறணும், தந்தையை வந்து பேணி காத்தல், சங்கடகர சதுர்த்தி வந்து விரதம் இருப்பது மிக மிக சிறப்பானது. இதெல்லாம் வந்து என்ன ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் பிரச்சனைக்குரியது. அப்போ வந்து என்ன சொன்னானே இதை நடைமுறைப்படுத்துங்க. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி. அப்போ பஞ்சமி அஷ்டமி
சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா, இந்த பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து மிதுனம் கன்னி புதன்தான் பாதிப்பை தருவான். தாய்மாமனுடைய தொடர்புகள் வந்து கண்டிப்பாக வைத்து கொள்ளாதீர்கள். அதை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீர்களோ அது வந்து என்ன சொன்னேன்னா உங்களுக்கு வந்து பெரிய நல்ல பலனை தரும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன 5 கடலில் குளித்து லிங்கம் பிடித்து வழிபாடுகள். அந்த 5 கடலில் குளிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வந்து என்ன சொன்னால் முன்னோர்கள் சொல்லி வைத்த சில பரிகார முறைகளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரே நாளில் எப்படி 5 கடலில் குளிக்க முடியும், அது சாத்தியக்கூறா? ஆனால் டெஃபினட்டாக கிடையாது. அவ்வளோ தூரத்திற்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து இறைவன் அவ்வளோ உயரத்தில் படைச்சிருந்தா எதுக்கு நம்ம பரிகாரத்தை தேடி போய்கிட்டு இருக்கோம்? அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து பஞ்சமி திதியில் போய் பிறந்தவங்க வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அனாதை குழந்தைகளுக்கு நீங்கள் அனாதை குழந்தைகள் இருக்கிற ஆசிரமத்துக்கு போய் அவர்களுக்கு ஏதாவது இனிப்பு, இந்த 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, 5 ஸ்டார் சாக்லேட். இந்த 5 ஸ்டார் சாக்லேட் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எல்லா குழந்தைகளுக்குமே 100 குழந்தைகள் இருந்ததுன்னா இப்போ 5 ஸ்டார் சாக்லேட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு 5 குழந்தைகளுக்குனாலும் கண்டிப்பாக கொடுக்கணும். குறைஞ்சது 5, கூடுனது 50. இதை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து செய்து கொள்வது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் 5 கடலில் குளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். என்ன சொன்னான்னா இப்போ இதில் 2 இது நம்ம கரெக்ட் பண்ணலாம். எப்படி கரெக்ட் பண்ணலான்னா, இப்போ கன்னியாகுமரி கடலில் குளிச்சுட்டு திருச்செந்தூர் கடலில் குளிச்சிடலாம். ஏன்னா அடுத்தடுத்தது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இங்கே நம்ம ராமேஸ்வரம் கடலில் குளிச்சுட்டு தனுஷ்கோடி கடல்லையும் கொடுத்தோம். அது 2ம் வெவ்வேறு தான். நம்ம நாளாச்சு. இன்னும் ஒன்று வந்து அதுக்கு பக்கத்தில் எந்த ரூபத்தில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. தெரிந்தால் என்ன சொன்ன, இது வந்து 5 கடலில் ஒரே தடவையில் ஒரே நாளில் குளிப்பது கண்டிப்பாக உங்களுடைய இந்த பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தசி திதிகளில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாலும் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். 2வது இந்த 3 திதியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னால் ராமேஸ்வரம் சென்று வழிபாடு பண்ணுதல் மிக மிக சிறப்பு. பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இவர்களுக்கு பாதிக்கக்கூடியது மேசம், சிம்மம். செவ்வாயும் சூரியனும் பாதிப்பாங்க. பத்மநாத சுவாமி கோவில் விஜயாபதி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. இந்த கோவில்களில் வந்து சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் பத்மநாத சுவாமி கோவிலுக்கும் விஜயாபதி கோயிலுக்கும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுவது அனாதை விடுதிகளுக்கு பால் வாங்கி கொடுக்கும். அனாதை விடுதிகளுக்கு பால் வாங்கி தருதல், செருப்பு வாங்கி கொடுக்குதல், சஷ்டி விரதம் இருத்தல், சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்களுடைய தோஷத்தை கண்டிப்பாக குறைத்து விடும். அதற்கடுத்து சப்தமி. இந்த சப்தமி திதியில் போய் பிறப்பது என்ன சொல்கிறேன்னா தனுசுவையும் கடகத்தையும் ஓச்சிரும். அப்போ என்ன சொல்லணும், குருவையும் சந்திரனையும் காலி பண்ணிடும். அப்போ என்ன செய்யணும்னா குருவாயூரில் போய் வந்து வழிபாடு பண்ணுவது மிக 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 கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன நல்லது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து திருநள்ளாறு. அதுக்கடுத்து திருநள்ளாறுக்கு அருகில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அம்பகாரத்தூர் காளின்னு ஒன்று. திருநள்ளாறு பக்கத்தில் வந்து அம்பகாரத்தூர் காளி திருநள்ளாறு அருகில் நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுதல், கன்னிமார் வழிபாடுனா சப்த கன்னிகள் வழிபாடு. கன்னிமார் அப்படின்னா சப்த கன்னிகள் வழிபாடு பண்ணுதல் இந்த சப்தமி திதியுடைய தோஷத்தை வந்து கண்டிப்பாக போக்கும். அதற்கடுத்து நவமி, தசமி.
இந்த நவமி திதியிலையும் தசமி திதியிலேயும் போய் பிறந்தவர்களுக்கு சிம்மமும் விருச்சிகமும் பாதிக்கும், சூரியன் செவ்வாய் வந்து பாதிக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணம், கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணம் ராமநாத சுவாமி 2 கோயில்களுக்கும் ஒரே நாளில் சென்று வழிபாடு பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து கும்பகோணத்தில் அதிகாலை தரிசனம் முடித்துட்டு வந்து மதியான தரிசனத்திற்கு என்ன சொன்னேன்னா வந்து ராமநாத சுவாமி கோவிலுக்கு ஒரே நாளில் சென்று வழிபாடு பண்ணுதல். இந்த திருப்புல்லானி கோயிலுக்கு வந்து சென்று வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நவமி தசமி திதியில் பிறந்தவர்களுடைய தோஷம் போகும். நீங்கள் கேஷுவலாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இந்த கோவில்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கும்பேஸ்வரர் கும்பகோணம், ராமநாத சுவாமி ராமநாதபுரம், திருப்புல்லானி கோவில், அந்த இது 2 கும்பகோணம் ராமேஸ்வரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து இதை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அப்படி வந்து இறைவன் உங்களுக்கு அந்த இறைவன் உங்களை அழைப்பார். நீங்கள் நினைத்தால் அழைப்பார். அந்த அழைப்பு வந்து கண்டிப்பாக வரும். இறைவனை நம்ம நினைத்து கொண்டே இருந்தால் என்னால் வர முடியுமா, இதெல்லாம் தெரிந்திருக்கிறது, எனக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீ கொடுப்பாயா, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாருங்கிறது என்னுடைய உண்மையான ஒரு, நான் நிறைய பார்த்துருக்கேன். எது ஒன்று நான் நினைத்து கொண்டே இருக்கிறேனோ அது எனக்கு வந்து என்ன சொன்னாலும் கிடைச்சிடும். எது ஒன்று நினைத்து கொண்டு இருக்கிறேனோ அது எனக்கு நடந்துடும். அதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எதையாவது ஒன்று நினைப்பேன், இதெல்லாம் வருமா அப்படின்னு, ஆனால் வந்துடும். இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பேன். இப்போ ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு மனிதனை வந்து ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல ஜாதகம் பார்க்க வந்தாங்க. வந்து நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணி கொடுத்துருக்கேன், நல்லா சக்ஸஸ் ஆனாங்க. அவர்களுக்கு என்னமோ வந்து திடீர்னு வந்து என்ன சொன்னான்னா ஒரு என்னன்னு தெரியல, வரல. எனக்கு ஒரு ஆசை, ஏதாவது வந்து மைனஸ் ஆயிடுச்சோ, என்ன பண்ணுறது, பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். வீடு வந்து ஒரு நெருக்கடியான இடம், ஆனால் ஒரு நாள் போயினேன். அந்த ஏரியாவுக்கு வந்து என்ன சொன்ன போயிட்டு ஆஃபீஸ் போயிடுவோம் அப்படின்னு கண்டுபிடிச்சி போனேன். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மரணத்தை தவிர்ப்பதற்காக நான் என்ன சொன்னேன், வீட்டை விற்றுருங்கன்னு. அவங்க இருந்த வீட்டுக்கு தான் நான் போனேன். அந்த வீட்டில் இருக்கிறவங்க கதவை திறந்தவுடனே என்ன சொன்னது, இன்னார் வீடா அப்படின்னு. ஆமாம் சார், அவங்க விற்றுட்டாங்க சார் அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம சொன்னபடி அவங்க விற்றுட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு பையனுக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணணுங்கிறான். நான் வேண்டாம், லவ் மேரேஜ் பண்ணால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க என்ன செய்யணும், பெத்த பிள்ளையுடைய ஒரு சந்தோஷத்திற்காக என்ன செஞ்சிட்டான், அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இதை வந்து நான் அங்கே ஃபோன் நம்பர் வாங்கி அங்கேருந்தே பேசுகிறேன், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் பேசுகிறேன் அப்படின்னா. அவர் பேசுவேன், எப்படியா சார், உங்களை 2 வருஷமாக பார்க்க வர முடியல சார் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு என்ன சொன்னார், என்னாச்சு ஏன் வரல அப்படின்னோடனே அவர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. என் பையன் வந்து கேட்க மாட்டேன்ட்டான், கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி வீடு விற்றுட்டேன், பணத்தையும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கை கால் வரல. ஏன்னா நான் எப்பயுமே எந்த ஒரு கிளையண்ட் வந்தாலும் சொன்னதை கேட்கலைன்னா சத்தம் போடுவேன். சொன்னதை கேட்டால் தான் நீ நல்லா இருக்க முடியும். சொன்னதை கேட்காம உன் இஷ்டத்துக்கு போகிறதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஆன்மீகம் வளைந்து கொடுக்காது. அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே வளைஞ்சு போய்கிட்டு வந்து நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். அப்போ என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் செய்யக்கூடாதது, குலதெய்வத்தை எப்பயுமே முறிக்கக்கூடாது. நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறதுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்கள் பெரிய வியாதிகளிலிருந்து தப்பிக்கணும், பெரிய மரண தருவாய்களிலிருந்து தப்பிக்கணும், உங்கள் குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும். வேறு எந்த தெய்வத்தாலையும் காப்பாற்றவே முடியாது. குலதெய்வம் தான் நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய உடலில் வந்து ஊனம் இல்லாமல் கடைசி காலத்தில் கை காலை வந்து முடக்காமல் இருப்பதற்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி நம்ம குலதெய்வம் தான். எல்லோரும் நினைக்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம், நாங்கள் ஆசைப்பட்டோம் நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் வேலை செய்யாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கடைசியில் என்னாச்சு, அந்த ஒரு ஐதீகமான குடும்பத்தில் போய் பிறந்தவர் ஒரு ஐதீகமாக கரெக்ட் பண்ணி வந்து ஒரு குடும்பத்தை பேஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு குருவையும் மதிக்காமல், நம்மளை மதிக்கலைனாலும் பரவாயில்ல,
நம்ம பாதிக்கப்படலை. ஏன்னா நம்ம சொன்னது பூரா நடந்துச்சு. அவருக்கு மரணம் வேண்டாம் வரக்கூடாது என்பதற்காக வந்தன சொன்னான்னா வந்து எப்பயுமே பூர நட்சத்திரத்தோடைய அழிவு எங்கே இருக்குது? பூர நட்சத்திரத்தோடைய அழிவு சனி கையில் ஒப்படைச்சிரும். சரியாக இருந்தால் சனி ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுப்பான். பூர நட்சத்திரத்தோடைய 7வது நட்சத்திரத்தை பாருங்கள். பூர நட்சத்திரம் பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம் 7வது நட்சத்திரம். 7வது நட்சத்திரத்தோடைய தோஷம் புத்திரன் செய்த சேட்டையால் புத்திரனுக்கு வந்து வளைந்து கொடுத்ததுனால். புத்திரனுக்கு எதுக்கு வளைந்து கொடுக்க? வளைஞ்சு கொடுத்ததுனால அவன் வந்து அந்த சுகத்தை அடைஞ்சிட்டான். ஒன்றை சனி வந்து என்ன சொன்னான்னா கை காலை முடக்கி போட்டார். கை கால் முடக்கி போச்சுன்னா 65 வயது மனிதனுக்கு வந்து என்ன சொன்ன கை கால் முடக்கி போச்சுன்னா இனிமேல் எந்திரிச்சு நடக்க முடியாது. வரவிடாமல் தடுப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்போம், எவ்வளவு செய்திருப்போம் என்பதை வந்து இந்த மக்கள் உணராமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜோதிடத்தை தன் இஷ்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எல்லாருமே அதான் எதிர்பார்த்து வர்றாங்க. எங்களுக்கு இப்படியெல்லாம் நடத்தணும் அப்படிமா, உங்களுக்கு இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கா. அது வழியே போய் அதில் வந்து என்ன சொல்லணும்னா சுகத்தை அனுபவித்துக்கிடணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னு நிறைய பேர் அப்படி தான் இருப்பேன். தானெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு கர்மா இருக்கிறது. அந்த கர்மா இன்னும் வெளியே சொல்லுவதற்கு வந்து என்ன சொன்ன மனம் வந்து சங்கடமாக இருக்குது. எல்லாருமே வந்து என்ன வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க? உங்களுடைய வாழ்க்கை வந்து இவ்வளோதானான்னு போயிடும். எனக்கெல்லாம் தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன செய்கிறேன் தெரியுமா? இது விதி. ஆமாம். அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அதுக்கடுத்து என்ன கடைசியாக சொல்லுது, இந்த ஏகாதேசி திதி தனுசு மீனம் பாதிக்கும். இது துவிதியைக்கு சொன்னதை எடுத்துக்கிடுங்க. ஏகாதேசி விரதம் வந்து கண்டிப்பாக அனுசிக்கணும். திரையோதசி திதியில் போய் பிறந்தவருக்கு ரிஷமும் சிம்மமும் பாதிக்கும். இந்த திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்கள் பிரதோஷ விரதம் இருக்கணும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். உணவு தானம் கண்டிப்பாக செய்யணும். கர்ம காரியங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உதவுதல், கர்ம காரியங்களுக்கு உதவணும். சிவலிங்கம் வைத்து வழிபாடு பண்ணும். வீட்டில் வந்து எந்த ஒரு பிரதோஷத்தில் திரையோதசியில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து தினமும் என்ன சொன்னால் காலையில் குளித்து முடித்தவொன்னு சிவனுக்கு கொஞ்சம் பாலாபிஷேகம் பண்ணி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் வரும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா இந்த கோவில்கள் வழிபாடுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவில்களுக்கு வருடம் ஒரு முறை போய் வருவது உங்களுடைய திதி சூனியத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோவில்களுக்கு உண்டு. இந்த கோவில்களுடைய இடத்தில் வந்து காலடி எடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய திதி சூனியம் தோஷங்கள் போயிடும். நாம் எப்பயுமே வீட்டிலருந்தே பண்ணிக்கிட்டதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்கள் சொல்லுவோம். இருப்பினும் அனைத்தையும் தெரிந்துக்கிடணும். அதாவது வந்து சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வயிறு நிரப்புறதும் ஒரு விஷயந்தான். 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் போய் வந்து என்ன சொன்னா சாப்பிடாது எப்படி இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி கவனிப்பு இருக்குது என்பது இது மேல் கண்டு அப்பாற்பட்டது. இந்த கோவில்களுக்கு இந்த இந்த நான் சொன்ன வந்து எல்லா வித திதிகளுக்கும் என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாகவும் போங்க. நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வகுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வருஷம் போவதற்குண்டான அந்த சக்தியை வந்து அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து என்ன சொன்னால் பௌர்ணமி அமாவாசைக்கும் சொல்லலை. எப்பயுமே ஒன்று நினச்சிக்கிடுங்க, பௌர்ணமி அப்படின்னு சொல்லி வரும்போது ஏதாவது வந்து என்ன சொன்னான்னா ஒரு அம்மன் கோவில், உங்களுடைய குலதெய்வம் பெண்ணாக இருந்தால் அங்கே போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பூமாலை வாங்கி போட்டு வந்து என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம் ஆணாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கண்டிப்பாக போயிருங்க. நீங்கள் பௌர்ணமியில் போய் ஒருத்தர் பிறந்திருந்தால் உங்களுடைய குலதெய்வம் வந்து என்ன சொன்னா பெண்ணாக இருந்தால் அந்த பெண் தெய்வத்தை போய் வந்து ஆராதனை பண்ணி வந்து என்ன சொன்னா உணவு அதாவது என்ன சொன்ன உங்களுக்கு இனிப்பு வச்சு வழிபாடு பண்ணி ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மாலை வாங்கி போட்டு அன்றைய நாளை வந்து அங்கே வந்து என்ன சொன்னால் உணவு கொடுக்கப்பட்டால் அங்கே சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அமாவாசையில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக போங்க. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்கும். எப்பயுமே எனக்கு தெரிந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அமாவாசை பௌர்ணமிகளில் வந்து அதாவது வந்து
சுயதொழில் வைத்திருப்பவர்கள் அன்றைய நாளை வந்து ஆன்மீக நாளாக நமக்கு வந்து விடுமுறை நாளாக ஏற்று வீட்டில் வந்து வழிபாடு பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில் தெய்வ சக்திகளும் நம்முடைய தோஷங்களை போக்கிக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளும் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம அமாவாசை பௌர்ணமிகளில் முடிந்தவரை வந்து வேலை செய்யாமல் இருப்பது நல்லது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ இந்த 2 நாள் வந்து உங்களுக்கு சுயதொழில் பார்க்குறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க லீவ் விட்டுட்டு மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும். இதை இந்த நாளிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.